இன்று கிரிக்கெட் திருவிழாவின் உச்சக்கட்டம். ஒருபுறம் கோப்பைக்கான போராட்டம், மறுபுறம் மனிதாபிமானத்தின் தியாகம். இலங்கை மற்றும் பூம் பூம் லங்கா கிரிக்கெட் ரசிகர்களே, நமது இலங்கை சிங்கங்கள் இன்று ஒரு அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க இலக்குடன் களமிறங்குகிறார்கள். கிரிக்கெட்டின் இரண்டு மாபெரும் ஆசிய ஜாம்பவான்கள் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை மோதும் மாபெரும் இறுதிப் போட்டி ஃபைனல் ஃபியூவர் ஆரம்பமாகிறது. பாகிஸ்தான் தொடருக்கான தங்கள் போட்டி ஊதியத்தை முழுவதுமாக இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட நம் தேசத்து மக்களுக்கு நன்கொடையாக வழங்குகிறார்கள் நம் வீரர்கள். இந்த முடிவால் கோப்பையை வெல்வதற்கு முன்பே கருணையின் கோப்பையை வென்றுவிட்டார்கள். ஆனால் அவர்களின் தியாகம் இதோடு நிற்கவில்லை. இன்று அவர்கள் சம்பியனாக கோப்பையை வென்றால் அந்த வெற்றிக்கான பரிசுத் தொகையும் அனர்த்த நிவாரண சேவைக்காக செல்லும் என்ற ஒரு புனிதமான இலக்குடன் தான் விளையாடுகிறார்கள். ஆம், இது இரட்டை இலக்கு. ஒரு வெற்றி மைதானத்தில், மற்றொன்று மக்களின் வாழ்வில். இலங்கை வீரர்களே, நீங்கள் எங்களுக்கு பெருமை சேர்த்தீர்கள். நீங்கள் விளையாடுவது கோப்பைக்காக மட்டுமல்ல, நம் தேசத்தின் கண்ணீரை துடைக்க. அடித்து நொறுக்குங்கள், விக்கெட் வேட்டையாடுங்கள். ஒவ்வொரு பந்திலும் உங்கள் நாட்டுப்பற்று இருக்கட்டும். இன்று நீங்கள் சாதிப்பது தலைமுறைகள் பேசும் தியாகமாக இருக்கும். முன்னோக்கி செல் இலங்கை, உங்கள் வெற்றிக்காக தேசமே காத்திருக்கிறது. கோப்பை நமதே, மனிதாபிமானமும் நமதே. போராட்டத்தின் உச்சம், சிங்கத்தின் கர்ஜனை. இன்று எங்களின் நாள். எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர், எல்லோருக்கும் நாங்கள் ஒன்றாக போராடுவோம். முன்னோக்கி செல் இலங்கை, எல்லா அழுத்தத்தையும் புன்னகையுடன் எதிர்கொள். உன் கையில் வெற்றி கோப்பை உள்ளது. ரசிகர்களே, நீங்கள் தான் இந்த அணியின் முதுகெலும்பு. உங்கள் ஆதரவு இன்று மைதானத்தில் எதிரொலிக்கட்டும். சிங்கள படையை உற்சாகப்படுத்துங்கள். ஒவ்வொரு பந்திலும், ஒவ்வொரு விக்கெட்டிலும் உங்கள் குரலை கேட்கட்டும். வீரர்களை நம்புங்கள். அவர்கள் ஒவ்வொரு துளி வியர்வையையும் இந்த நாட்டுக்காக கொடுக்கிறார்கள். இது சிங்கங்களின் நேரம். கோப்பை நமதே. இலங்கை, இலங்கை, ஜெய் இலங்கை. பூம் பூம் லங்கா. நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.